ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் அதுவும் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பிகினர் அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணக்கூடிய 5 விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, டெக்னிக்கல் அனலைசிஸ். நீங்கள் செக் பண்ண வேண்டியது எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ட்ரேட் பண்ணுறீங்களோ, சரிங்களா, அதாவது எந்த அண்டர்லைனிங் அசட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்களோ அதுதான் முக்கியமானது. அதில் தான் நீங்கள் டெக்னிக்கல் அனலைசிஸே பண்ணணும். இப்போ நீங்கள் நிஃப்டி 50ல் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஆப்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நிஃப்டி 50ல் தான் நீங்கள் என்ன பண்ணணும், டெக்னிக்கல் அனலைசிஸ் நீங்கள் ட்ரை பண்ணணும். நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா, கான்ட்ராக்டில் டெக்னிக்கல் அனலைசிஸ் பார்க்குறது, இன்னொன்று ஓஏ டேட்டா வச்சு பண்ணுறது, சரிங்களா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், இதெல்லாம் நீங்கள் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் நீங்கள் பிகினராக உள்ளே வரச்ச உங்களுடைய டெக்னிக்கல் அனலைசிஸ், உங்கள் எஃபர்ட் இதெல்லாம் எதில் இருக்கணும் அப்படின்னா நிஃப்டி 50 சார்ந்து தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா புக்கில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, இந்த அண்டர்லைனிங் அசட் மேலே போகுதா கீழே இறங்குதா அப்படிங்கிறத கணிக்கிறது தான் நம்மளுடைய வேலை. மேலே போச்சு அப்படின்னா கால் ஆப்ஷனை பை பண்ணணும், சரிங்களா. அதே இது மார்க்கெட் கீழே சரியுது அப்படின்னு நீங்கள் கணிச்சிட்டிங்கன்னா புட் ஆப்ஷனை பை பண்ணணும். ரெண்டுமே பை தான், சரிங்களா. பிகினராக வரும்போது உங்களுக்கு இது என்னங்கிறது புரிஞ்சிடும் பார்க்கச்ச, சரிங்களா. இரண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ப்ரிடிக்ஷனுக்கு நிறையா பேர் யூஸ் பண்ணக்கூடியது இண்டிகேட்டர்ஸ் தான். ஆனால் எப்போதுமே ஒரு இண்டிகேட்டரோட சிக்னலை வச்சு ட்ரேட் பண்ணுறதை காட்டிலும் மொத்தமாக, சரிங்களா, பிளெண்டி ஆஃப் இண்டிகேட்டர் ஷோ பண்ணுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது ஜீரோத்தால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, சரிங்களா. நீங்கள் ஜீரோத்தால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம், சரிங்களா. இப்போது டெக்னிக்கல் அனலைசிஸ் நீங்கள் இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு ஷோ பண்ணும், அதாவது கான்ட்ராக்டில் டெக்னிக்கல் அனலைசிஸ். அதாவது நான் ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தை சொன்னேன், சரிங்களா, அண்டர்லைனிங் அசட்டில் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டெக்னிக்கல் அனலைசிஸ் பண்ணணும். இப்போ கான்ட்ராக்ட் எடுத்து இண்டிகேட்டர் எப்படி ஷோ பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும், சரிங்களா. அடுத்து வந்தீங்கன்னா அடுத்து நீங்கள் உள்ளே போகிறதே கான்ட்ராக்டுக்குள்ளே தான். கான்ட்ராக்ட் எப்படி இருக்குது, அந்த கான்ட்ராக்ட் பையிங் ப்ரெஷரில் இருக்கா இல்லை செல்லிங் ப்ரெஷரில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும், சரிங்களா. புல்லிஷ் வெறும் 2 பேர் தான், 2 இண்டிகேட்டர் தான் ஷோ பண்ணுது, சரிங்களா. அப்போ பியரிஷ்க்கு 13 சொல்லுது, சரிங்களா, இண்டிகேட்டர் ஷோ பண்ணுது. அப்போது இதை சார்ந்து ட்ரேட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். மூணாவது ரொம்ப சீக்ரெட்டான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஆப்ஷன் பையிங் பண்ணுறதை காட்டிலும், சரிங்களா, ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறது தான் உங்களுக்கு சக்ஸஸ் ரேஷியோ ரொம்ப அதிகமாக கொடுக்கும், சரிங்களா. இதில் ஒரு ரிஸ்க் இருக்குது, 2 விதமான ரிஸ்க் இருக்குது. ஒன்று, உங்களுக்கு நார்மலாக நீங்கள் இதை பை பண்ணுறீங்க, இந்த கான்ட்ராக்டை நீங்கள் பை பண்ணுறீங்க, லாட் சைஸ் 15 வெறும் 4845 ரூபா இருந்தால் போதும். ஆனால் நீங்கள் செல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹியூஜ் அமௌண்ட் இங்கே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா தேவைப்படும், சரிங்களா. இது முதல் விஷயம் இதில் 3வது பாயிண்டில். ரெண்டாவது, பையிங்கில் ப்ராக்டிஸ் இல்லாமல் செல்லிங் வரக்கூடாது. ஏன்னா நீங்கள் 323ங்கிறத செல் பண்ணுறீங்க, சரிங்களா. இப்போ நீங்கள் செல் பண்ணிங்கன்னா கீழே இறங்க தான் உங்களுக்கு என்ன வரும், ப்ராஃபிட் வரும், சரிங்களா. சப்போஸ் மேலே போச்சுன்னா அன்லிமிட்டட் லாஸ், எங்கே போய் நிற்கனே தெரியாது. இப்போ நீங்கள் முயற்சி பண்ண இப்போ 323 தான் உங்களுக்கு பாயிண்ட்டு, சரிங்களா. இது வரைக்கும் கீழே போனால் உங்களுக்கு ஜீரோக்கு போச்சுன்னா 323 தான் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், சரிங்களா. ஒரு லாட் சைஸ் 15, 323 × 15 போட்டிங்கன்னா என்ன கிடைக்குமோ அதுதான், சரிங்களா. இதே இது லாஸ் வருது அப்படின்னா அன்லிமிட்டட், சரிங்களா. அதையும் மைண்டில் வச்சுக்கணும். அதனால தான் ஆப்ஷன் பையிங் தெரியாமல் ஆப்ஷன் செல்லிங் வரக்கூடாது. மூணாவது ரொம்ப அதாவது 4வது முக்கியமான வேலிடான பாயிண்ட் என்ன அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் ஆப்ஷனுக்குள்ளே வந்துட்டீங்க, நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க, அதுலேயும் இண்டெக்ஸில் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு மிகவும் ரொம்ப அற்புதமான ஒரு வாய்ப்பே ஹெட்ஜிங் தான், சரிங்களா. 4வது ரொம்ப பார்க்கக்கூடிய விஷயம் ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு காலை பை பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட் சூழல் சரியில்லை, சரிங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா புட் ஆப்ஷனையும் பை பண்ணி வச்சுக்கலாம், சரிங்களா. இப்போ உங்களுக்கு மார்க்கெட்டை புரிஞ்சிக்க முடியலை, மார்க்கெட் எப்படி போகுதுன்னு தெரியலை, இதில் எப்படி ப்ராஃபிட் வரும்னா இதில் நிறைய விதங்கள் இருக்குது. ஒரு விதத்தில் மார்க்கெட் நல்லா சரிஞ்சிச்சின்னு வைங்களேன், உங்களுக்கு இதில் 100 ரூபா, இது ப்ரீமியம் 100 ரூபான்னு வைங்களேன், இதனுடைய ப்ரீமியமும் 100 ரூபா அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மார்க்கெட் நல்லா சரிஞ்சு ஃபால் ஆகிருச்சு அப்படின்னா இந்த 100 ரூபா அப்படியே உங்களுக்கு அடி வாங்கிடும், சரிங்களா.
ஏன்னா கீழே சரியும் போது உங்களுக்கு கால் சரியும், புட்டு அன்லிமிட்டடாக ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு சூழல் அமைஞ்சுதுன்னா இது பெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? 5வது அதை காட்டிலும் ரொம்ப முக்கியமான விஷயம், பிகினராக இருக்கச்ச இந்த ஹோல்டிங்கில் கொண்டு போகிறத அவாய்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரேடில் வந்து ஹியூஜ் மணியை லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஹோல்டிங்கில் எடுத்துகிட்டு போகிறது தான் காரணம். அதனால் ஹோல்டிங் பக்கமே போகாதீங்க. இனிஷியலாக வரும்போது அன்னன்னைக்கு ட்ரேடை க்ளோஸ் பண்ணி பழகுங்க. இன்னொன்று, ஒரு ட்ரேடை 15 மினிட்ஸில் நீங்கள் க்ளோஸ் பண்ணி பழகிறீங்கன்னா வெல் அண்ட் குட். ஏன்னா நமக்கு விவரமே தெரியாமல் உள்ளே வந்திருப்போம், யாரோ ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க, ஏதோ பிரச்சனை மூலமாக உள்ளே வந்திருப்போம், ஒரு பேசிவ் இன்கம் பண்ணுவோம், கையிலே 5000 10,000 தான் இருக்கும், இதை வச்சுட்டு தான் நீங்கள் உள்ளே வந்திருப்பீங்க. அப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது, ஏன்னா இது அழிய போகிற தொழிலே கிடையாது, அதனால் ஹோல்டிங் பக்கம் போகாமல் இன்ட்ராடே பண்ணீங்க அப்படின்னா யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.